இந்த ஈவெண்ட்ல ஃபார்மலா பேசுறதுக்கு ரொம்ப தடங்களாக இருக்கு. நான் யூஸ்வலாக வந்து பீஸாவும் ஜீரதண்டாவும் ரியாக்ஷன் பார்த்து முடிச்சுட்டு என்னோட ஸ்கிரிப்டில் இருக்குது அப்படி இருக்குது இவ்வளோ ரியாக்ஷன் நான் ஸ்கிரிப்ட் முன்னாடி வந்துடுவோம். ஸோ எங்களுக்கு எங்கள் டீமுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா ஸ்கிரிப்ட் முன்னாடி கொடுத்துருவோம். ஸோ அந்த நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக படம் பார்க்க அந்த எக்ஸைட்மெண்ட் எங்களுக்கு என்னைக்குமே இருக்குது. ஸ்கிரிப்டை பார்த்து டிக் போடும், ஓகே கரெக்டாக எடுத்துருக்காங்க கரெக்டாக எடுத்துருக்காங்க இப்படிதான் அவர் எனக்கு தான் பண்ணுவார். ஸோ இந்த படத்தில் ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னா இந்த படத்தை நான் எப்படி இந்த ஸ்கேலில் எப்படி விசுவலைஸ் பண்ணணும் அது வந்து காஸ்டிங்கில் அடிபட்டுருச்சு. இந்த படத்தை யாரும் நடிக்கிறாங்களோ அதிலே படம் வேறு ஸ்கேலுக்கு வேறு மாதிரி போயிடுச்சு. ஸோ இன்னைக்கு இந்த கேஸ்டிங் பண்ணும்போதே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வேற ஒரு படமாக இப்போயே தெரியுது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப நாள் கழிச்சோம் ஆதிசி பாய்ஸ் படத்தை நானும் ஆடியன்ஸ் மாதிரி ஈகராக இருக்கேன் படத்தை பார்க்குறதுக்கு. ஸோ எல்லா நண்பர்களுக்கும் ஆல் தி வெரி பெஸ்ட், வெற்றிகரமான வாழ்வில் அம்மையாக வாழ்த்துட்டேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இந்த மற்றும் பலரில் நானும் இருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்கான டீமு. அவர் வந்து ஆதி சூப்பராஜ் சாருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது ஓகே டேக்னா வந்து கட்டு சவுண்டு கேட்கவே கேட்காது. கட்டுன்னா அது கண்டிப்பாக ஒன் மோர். அது கட்டு எங்கே கேட்கலையோ இந்த ஷார்ட் ஓகே நினச்சி முடிச்சிடலாம். ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான டீமில் ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப நன்றி எல்லாருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். உங்களை மாதிரி தான் நானும் எக்ஸைட்டாக இருக்கேன். 3ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது. ஏரியா 78 வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. கார்த்திக், சுப்ராஜ், சேது, பாபி, என்னுடைய நண்பர் ஜஸ்டின், எஸ் சூர்யா. ஸோ பெரிய காம்பினேஷன் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கும். அதே எக்ஸைட்மெண்ட்டோட தான் நான் இருக்கேன். ஸோ லெட்ஸ் ஆல் மீட் ஆன் அந்த சக்ஸஸ்ஃபுல் பார்ட்டி. தேங்க்யூ ஸோ மச். பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள சகோதர சகோதரிகளுக்கும் முன்னே வந்திருக்கக்கூடிய திரைப்பட ரசிகர்களுக்கும் மேடையில் இருந்திருக்கும் நடிகவேல் அண்ணன் ராதா ரவி, எல்லோருக்கும் நல்லவர் அண்ணன் செந்தில், ஏனைய தபாய்ப்படை இயக்குனர் தம்பி நலகுமாரசாமி, என் நண்பு தம்பி நட்டி, இன்னும் ஏனைய அத்தனை பேருக்கும் வணக்கம். நிறைவி 3 எழுந்து கார்த்திக் சுப்ராஜின் 3வது படம். கார்த்திக் வெற்றிக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு படம். எஸ் சூர்யா ஒரு நடிப்பு 3. அவர் நடிப்பு சொல்லி கொடுத்தா அந்த நடிப்பு அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அவரே நடித்தா நடந்தே இருக்கும். ஸோ எஸ் சூர்யா எல்லோராலும் இன்றைக்கு எதிர்பார்க்கப்பட்டு இரவு பகல் மாறாது மக்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காக எல்லா தளங்களையும் பயணம் சென்று கொண்டிருக்கக்கூடிய அன்பு தம்பி விஜய் சேதுபதி ஒரு மலை உச்சியிலிருந்து மக்களை சந்தோஷப்படுத்துவதற்காக கொடைக்கானல் பிரதேசத்தில் பிறந்து ஒரு தனி ஒரு மனிதனாக போராடி இன்றைய தினம் ஒரு எல்லோருக்கும் பிடித்த நடிப்பு சிங்கமாக இருக்கக்கூடிய அன்பு தம்பி பாபி சிங்கா, 3 முத்தான நடிகர்கள், வளர்ந்து வரக்கூடிய என் அன்பு தம்பி காளி வெங்கட், இவர்கள் எல்லாம் உள்ளடக்கி நிச்சயமாக இன்னைக்கு கபாலி ஒரு சைடு ஓடிட்டு இருக்கு. இந்த சந்தோஷ நாராயணன் அத்தனை பேரையும் பல கோடி மக்களை சந்தோஷப்படுத்திட்டு இருக்காரு. ஒரு அற்புதமான இளமை பொங்கக்கூடிய ஒரு அற்புதமான டீம். நிச்சயமாக அவுட்புட் சூப்பராக தான் இருந்திருக்கும். ஊரறிந்த பார்ப்பனருக்கு 3 இருக்கு சொல்லுவாங்க. இது வெற்றி சந்தேகமே கிடையாது. இதை தயாரித்த கேஆர்பி அவர்களுக்கும் தமிழ்நாடு முழுக்க இதை வெளியிடுவதற்கு உரிமை பெற்றிருக்கக்கூடிய ஏரியா 70 அத்தனை பேருக்கும் இன்னும் மேடையில் இருக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் தம்பி திருக்குமரன் வணக்கம். ஆமாம் தம்பி ஞானவர்த்தன் அண்ணா நல்லா இருந்தாரா. அத்தனை பேருக்கும் இந்த படம் உழைத்தவர்களுக்கு இந்த படம் சம்பந்தப்பட்ட அத்தனை இதயங்களையும் சந்தோஷப்படுத்துவதற்கு எல்லாமல் இறைவனை பிரார்த்தனை செய்து நமது நன்றி வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் கலைஞர்களே, நந்தரிவி அவர்களே மற்றும் இங்கே வந்திருக்கும் மீடியா பத்திரிகை நண்பர்களே, நான் இந்த படத்தை வந்து எலெக்ஷன் ஒருத்தர் நான் இந்த படம் வாங்கியிருக்கேன், ஒரு படம் வாங்கியிருக்கேன், நீங்கள் வாங்கினே அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இந்த படம்னு தெரியல, முதல்ல இந்த படம் தெரியல. அப்புறம் தான் இங்கே வந்த உடனே இறைவன் ஓடிச்சு. இறைவன் இறைவி எல்லாம் ஒன்று தான். இறைவன் வந்து இந்த படம் ஒவ்வொன்று ஒன்றுன்னு என்னுடைய வாழ்த்துக்கள். பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள நண்பர்களுக்கும் மேடையில் இருக்கும் பெரியவர்களுக்கும் நண்பர்களுக்கும் மாலை வணக்கம். சிவி குமார், நபி ஸ்டுடியோவில் 3 சேர்ந்து நடிச்சிருக்க படம். ப்ளஸ் கார்த்திக் சுப்ராஜ் பீஸா ஒரு புது விஷயம் பண்ணியிருப்பாரு. ஜிகர்தண்டாவில் எல்லாரையும் ஆச்சரியப்பட வச்சார். இந்த படம் பார்த்தேன், யூனிட்டில் காமிச்சார் கார்த்திக்.
ஒரு 45 மினிட்ஸ் ஆச்சு. என்னால் நார்மலுக்கு வர்றதுக்கு ஒரு 45 நிமிஷம் பிடிச்சது. இவ்வளோ இம்பேக்ட்ஃபுல்லாக ஒரு படம் பார்த்து ரொம்ப ரொம்ப வருஷம் ஆச்சு. கன்னட படம் ஒன்று மைனான்னு ஒரு படம் பார்த்துருந்தேன். என்னால் ஒரு அரை மணி நேரம் அந்த ரூம் விட்டு எடிட் ரூம் விட்டு வெளியே வர முடியல. அவ்வளோ எமோஷனலாக இருந்துச்சு, அவ்வளோ ஹார்ட் பீட்டிங்காக இருந்துச்சு. இந்த படம் வந்து அவ்வளோ இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஒவ்வொரு ஆண்களும் தங்களுடைய முகத்தை கண்ணாடியில் பார்க்க வெட்கப்படும் அளவுக்கு நம்மளுடைய உள் கருத்துக்களை நாம் இது வரைக்கும் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்கோம், நம்மளை சுற்றி இருக்கிற பெண்களுக்கான முக்கியத்துவம் எந்த அளவுக்கு நம்ம கொடுத்துருக்கோம், அவங்களுடைய நல்லது கெட்டதுக்கு நம்ம எவ்வளோ யோசிச்சிருக்கோம் நம்ம ஒரு முடிவுகள் எடுக்கிறப்ப அப்படிங்கிற தூண்டுதலை இந்த படம் ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லான படம். இந்த கதையை தேர்ந்தெடுத்ததுக்கு ஃபஸ்ட்டு டைரக்டர் கார்த்திக் சுப்பராஜ் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ப்ளஸ் இந்த படத்தில் ஒவ்வொரு கேரக்டரும் எஸ்.ஜே. சூர்யா சார் ஆகட்டும், விஜய் சேதுபதி ஆகட்டும், பாபி சிம்மா சார் ஆகட்டும், எல்லாருமே அவ்வளோ இன்வால்வ் பண்ணி இந்த படத்தில் வாழ்ந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். அவ்வளோ நான் ப்ரொடியூசருங்கிறத தாண்டி ஒரு ரசிகனா இந்த படத்துக்கு வந்து அதில் நடிச்சிருக்கிற எல்லா ஹீரோயின்ஸும் சரி, ஒவ்வொரு கேரக்டரும் சரி, அத்தனை இன்டென்ஸாக இருக்கு படம். இது ஒரு வேற ட்ரிப்பாக இருக்கும் கண்டிப்பாக. ஒரு வெறும் ஜனரஞ்சகமான வந்தோம் என்ஜாய் பண்ணோம் போனோங்கிறது இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய ஆடியன்ஸுக்கு எல்லாருக்கும் பார்க்கும் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய பாதிப்பை உண்டு பண்ணக்கூடிய படமாக இதை அமையும்னு நம்புகிறேன். ப்ளஸ் இந்த படத்தில் நானும் ஒரு பங்களிப்பு இருந்ததுக்கு நான் சி.வி. குமாருக்கும் கார்த்திக் சுப்ராஜுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ப்ளஸ் பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவரும் இந்த படத்தை அதோடைய ஆழத்திற்காகவும் அர்த்தத்திற்காகவும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நம்புகிறோம். வேண்டி கேட்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் கார்த்திக் சுப்ராஜோட ஃபர்ஸ்ட் பீஸா மூலமாக அதுக்கப்புறம் தான் நிறைய ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து சினிமாவுக்குள்ள வந்தாங்க. அப்புறம் அந்த டிஜிட்டல் மயம் வந்து எல்லாருக்கும் ஒரு ஓப்பனான சோர்ஸ் வந்து தமிழ் சினிமாவில் கிரியேட் பண்ணி விட்டது. அதுக்கு நம்பிக்கையை வந்து விதைத்தது வந்து கார்த்திக், நலன், நவீன், அந்த மாதிரி நிறைய யங் டைரக்டர்ஸ் வந்து என்னன்னா பேரல் சினிமா, கமர்ஷியல் சினிமா அப்படின்ற இடத்துல வந்து கமர்ஷியலுக்கும் பேரலுக்கும் நடுவில் ஒரு பாலத்தை வந்து நிச்சயமாக அது கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதில் நானும் இருக்கிறேன்னு நினைக்கிறேன். கார்த்திக் சுப்ராஜோட 2 படமும் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஜெகதா நவம்பில் எனக்கு அதோடைய அதில் சில விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இறைவி பார்க்குறப்போ வந்து ஒரு எமோஷ்னலான ஒரு ஒர்க்கை வந்து இவர் அட்டன் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. மற்ற 2 படங்களோட விட இந்த இறைவி படம் நிச்சயமாக வந்து எமோஷ்னலாக அதோட வேல்யூவை கரெக்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. ஏன்னா சாங்ஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்தோனிதாசன் சூப்பராக இருக்குண்ணா அந்த சாங், ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு கொஞ்சம் எமோஷ்னலாக நான் படம் பண்ணுறது, என் படத்தில் எல்லாமே கொஞ்சம் எமோஷ்னல் வேல்யூவோடு தான் இருக்கும். எது பண்ணாலும் அதுக்குள்ளே ஒரு சின்னதாக ஒன்று வச்சுருப்பேன் நான். அது முழுக்க இந்த படத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். முக்கியமாக பெண்களை மையப்படுத்தி, பெண்களை வந்து பிரதானப்படுத்தி, பெண்களை வந்து உயர்வாக சொல்லியிருக்கிற படங்கள் நிச்சயமாக நம்ம தமிழ் சினிமாலாம் அதிகம் வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பெண்களை வந்து தொடர்ந்து வந்து இங்கே தமிழ் சினிமாவில் வந்து அவங்க கேலியாகவும் கிண்டலாகவும் இல்லை வந்து அவங்க வந்து ஒரு போகை பொருளாகவும் சலைப்பட்டமாகவே காட்டிருக்கிற தமிழ் சினிமா நிறைய பண்ணியிருக்காங்க. அதில் சில படங்கள் மட்டும் விதிவிலக்கு. அந்த மாதிரி வந்து இந்த படமும் வந்து பெண்களை வந்து ரொம்ப உயர்வாக சொல்கிற படமாக நிச்சயமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் வாழ்த்துறேன். மகிழ்ச்சி. இந்த அணி வந்து வெற்றி அடையும். நன்றி. என்ன சொல்றது தெரியல. இந்த படம் திடீர்னு பேச சொல்றாங்க. அந்த கதையை ஜெகதண்டா ரிலீஸுக்கு முன்னாடி நானும் கார்த்திக் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அப்போ வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்காக பண்ணாங்க. நிறைய இடங்களுக்கு போனாங்க, ஷூட் பண்ணாங்க. இதே மாதிரி இந்த படத்தில் நடிச்சுக்க அனுபவம் போட்டு இவர் எஸ்.ஜே. சூர்யா சார் இந்த படத்தை செம்மையாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி விஜய் சேதுபதி, பாபி சிம்மா, இந்த மியூசிக் டிபார்ட்மெண்ட் எவ்ரி ஒன் இந்த படத்துக்கு நல்ல ஒரு ப்ரொமோஷன் பண்ணிட்டாங்க. கேர ஃபிலிம்ஸ் அண்ட் ஏரியாஸ் வந்து இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை அடைய வேண்டியிருக்கேன். தேங்க்யூ சார். இதுவரைக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு பெரிய நன்றி. உங்களோட ஆக்கப்பூர்வமான விமர்சனம் தான் என்னை இந்த இடத்துல நிற்க வச்சிருக்கு. First of all, big thanks to C. Kumar sir, Avinesh, Studio Green sir for the opportunity in the movie.
இந்த படத்தை இவ்வளோ பிரம்மாண்டமான ப்ரமோஷன் பண்ணுற கேஆர் ஃபிலிம்ஸ் ஏரியா என்னம்மா நம்ம சொல்லலாம்? 78 ஓகே தானே? மாற்றி 234 சொல்லிடாதீங்க. ஏரியா 78 உங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ரொம்ப நல்ல ரீச் படம். அந்த படத்தில் நான் நடிச்சதுக்கு டைரக்டர் கார்த்திக் சுப்பராஜ் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல். ஒண்டர்ஃபுல் மூவி. இந்த படத்தை பார்த்து வெளில வரும்போது எல்லாருமே உங்களோட பர்சனல் ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ், அம்மா இருக்கட்டும், தங்கச்சியாக இருக்கட்டும், ஃப்ரெண்டாக இருக்கட்டும், ஒரு 2 நிமிஷம் திங்க் பண்ணி ரீவிசிட் பண்ணுவீங்க நம்புகிறேன். பியூட்டிஃபுல் மூவி. வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் இட். தேங்க்யூ. இதில் ஒத்தையில் நிற்கிறேன்டி அப்படின்ற தொடக்க ஒரு பாட்டு நான் எழுதிட்டேன். இது வந்து தன்னோட வாழ்க்கையை தவற விட்ட ஒரு மனிதன் அவனோட மனைவியை நினச்சி பாடுற மாதிரி ஒரு பாட்டு. அதில் வந்து இந்த நாய் நரியும் சுற்றும் இந்த பொல்லாத உலகத்தில் ஆத்தி நீங்கள் என்ன செய்வார் ஒத்தையில் அந்த வரிகளை நீக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஞான நிலையை தவற விட்ட ஒரு மனித ஆத்மா வந்து இறைவியை நினச்சி பாடுற மாதிரி அர்த்தப்படும் அந்த பாட்டு. வரிகளை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. ஸோ இந்த பாட்டு நான் எழுதுறதுக்கு காரணமாக இருந்த அந்தோனியன் தான். அவருக்கு ரொம்ப நன்றி. எந்த பாட்டு அவருக்கு எழுத வாய்ப்பு வந்தாலும் அவர் ரொம்ப பிஸியாக இருந்தால் உடனே என்னோட தம்பி மணியை வந்து அந்த பாட்டை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவார். அவர் இன்ன வரைக்கும் அதை பண்ணிட்டு ரொம்ப நன்றி. அப்புறம் கார்த்திக் சார் ரொம்ப நன்றி. எனக்கு எப்போதும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம பாலா சார் அவருக்கும் நன்றி. அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் வணக்கம். மேலே சீட் கிடைக்கல. இது மாதிரி இறைவியோட படத்தில் ரசிகர்களுக்கு டிக்கெட் கிடைக்காம இருக்கணும் அப்படின்னு நான் வாழ்க்கிறேன். இப்போ வந்து இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த அனைத்து உள்ளவர்களுக்கும் என்ன நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன் கண்ணே நெருப்பா கோவம், நீ என்ன வெறுத்தா பாவம், என் வாழ்க்கை முழுக்க நீ வந்தா மினுக்கும், காதல் கப்பல் ஏறி போவோமா இப்படின்னு நீங்கள் உங்கள் மனைவிக்கிட்டேயோ இல்லை உங்கள் காதலிக்கிட்டேயோ அவங்க கோபமாக இருக்கிறப்ப சொன்னீங்கன்னா நிச்சயமாக கூல் ஆகிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பாட்டை இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க எழுதுறதுக்கு. அதுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன், சந்தோஷப்படுறேன். அப்புறம் வந்து இன்னொரு பாடல் இருக்குதுல்ல, இதில் என்னென்னா வந்து பழைய படத்தோட டைட்டில்ஸ்லாம் சேர்த்து ஒரு பாடலாக பண்ணிடுவோம். இப்போ எப்படின்னா புன்னகை மன்னன், பூவிழி வாசலிலே, பொன்மன செல்வன், புது புது அர்த்தங்கள், இப்படி 4 படத்தோட சேர்த்து புன்னகை மன்னன் விழுந்தான் பூவிழி வாசலிலே, பொன்மன செல்வன் பார்வையிலே, புது புது அர்த்தங்களே, இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி ஒரு பாடல் எழுதியிருக்கோம். இந்த 2 பாடல்கள் எழுதியிருக்கேன். 2 பாடல்கள் நல்லா வந்திருக்கு. இந்த படம் நல்லா வெற்றி அடைய எனது வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. ஒரு நல்ல படத்தை நல்ல நிறுவனம் வெளியிடுறதுல வந்து எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஒரு சரியான ப்ராஜெக்டை எந்த அளவுக்கு கொண்டு போய் நல்லா சேர்க்க முடியும் அப்படிங்கிறது வந்து கேஆர் ஃபிலிம்ஸ் ஆல்ரெடி நல்லா பண்ணுவாங்க. ஏரியா 78 கேஆர் ஃபிலிம்ஸ் இவங்க வந்து இந்த படம் வந்து ஜென்ரலாக சில படங்கள் வந்து மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும். சில படங்கள் வந்து சில படங்கள் தான் வந்து பெருமை அளிக்கக்கூடிய படங்களாக இருக்கும். அந்த வகையில் வந்து இறைவிங்கிறது எல்லாருக்கும் இதில் பங்கு பெற்ற ஒவ்வொருத்தருக்கும் பெருமை தரக்கூடிய ஒரு படம். அந்த படத்தை மிக அழகாக கொண்டு போய் சேர்க்குறாங்க கேஆர் ஃபிலிம்ஸ் ஏரியா 78 அவர்களுக்கு நன்றி. அனைத்து பெரியவர்களுக்கும் என் நண்பர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவிக்கிறேன். இந்த படம் ஒரு முக்கியமான படம். எனக்கு கார்த்திகோட ஒர்க் பண்ணுறது வந்து ஒரு சந்தோஷமான நேரமாக நான் நினைக்கிறேன். இந்த படத்தை வந்து நான் முழுசாக பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப அழகான படமாக வந்துட்டு மியூசிக்கலாகவும் சரி டெக்னிக்கலாகவும் இந்த படம் வந்து ஒரு பியூட்டிஃபுல் மூவின்னு நான் கருதுறேன். இந்த படத்தில் நான் வந்து எல்லாருமே ஒர்க் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எஸ்பெஷலி விஜய் முருகன் சார் லாஸ்ட் டைம் நான் பேசும்போது அவரை மீட்டிங் அவர் பேசுகிறத வாங்கினேன். சார் உங்களோட ஒர்க் நீங்கள் பண்ண ஒர்க்னால தான் இந்த ஃபோட்டோகிராஃபி வந்து கரெக்டாக வந்திருக்கோன்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு அது பெரிய நன்றி. விவேக் ரஷன், சந்தோஷ் நாராயணன் இவங்களுக்கெல்லாம் வந்து என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். எனக்கு ஒரு சொல்ல கோச்சிங்க ரொம்ப சந்தோஷமான ஒரு இதான இது. சில பேர்கிட்ட வந்து பக்கத்தில் இருந்து அவங்ககிட்ட பேசினா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், நடக்கும்ல. அப்படி ஒரு நண்பர் தான் கார்த்திக்.
ஏன்னா அவர்கிட்ட நான் இது வரைக்கும் பேசினதே இல்லை. எங்கேயாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். உண்மையிலே உங்களோட படத்துலேயே இந்த சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குது, ரொம்ப சந்தோஷம். சினிமாவை வந்து ரொம்ப வித்தியாசமான அணுகுமுறையில் கையாளுற ஒரே இயக்குனர் அப்படின் போது நான் கண்டிப்பாக உங்களை தான் சொல்லுவேன். ஏன்னா இல்லை, நான் இது உங்களோட ஜோனர் வேறு ரொம்ப சந்தோஷமான விஷயம் இது. அப்புறம் எப்பவுமே பிடிச்ச நடிகர் எனக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. எனக்கு சந்தோஷமாக இருக்கும்போது பேசுறதுக்கு வராது, எனக்கு அப்படி தான் இருக்கு. நான் உளர வேணாம். தேங்க்யூ ஸோ மச்.